இன்றைக்கு காலையில் நான் உங்களுக்கு மத்தியில் வைக்கும் செய்தியின் தலைப்பு, யோசுவாவின் தேவன் நம் தேவன். The God of Joshua is my God. Amen. யோசுவாவை அற்புதமாய் நடத்தினவர் நம்மை அற்புதமாய் என்னாலும் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3 to 9 வசனங்கள். ஆனால் அத்தனை வசனங்களும் வாசிக்க நேரம் பத்தாது. ஆகவே 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நாம் எடுத்துக்கொண்டு வாசிப்போமா? நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத் நதியான பெரிய நதி மட்டும் உள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும், சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். ஆமென். ஹல்லேலூயா. அற்புதமான வாக்குத்தத்தம் நிறைந்த பகுதியை நாம் இப்பொழுது வாசித்தோம். இந்த பகுதியில் இன்று 3 காரியங்களை, வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்க நான் விரும்புகிறேன். முதலாவது, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார். 2வதாக, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. இன்னொரு பக்கம் பார்த்து சொல்லுங்க, நீங்க உயிரோடு இருக்கிற 1 நாள் 2 நாள் மார்ச் மாதம் மாத்திரமல்ல, உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உங்களுக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பது இல்லை. 3வது, ஆண்டவர் கொடுக்கிற அற்புதமான வாக்குத்தத்தம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இந்த 3 வாக்குத்தத்தங்களுக்கும் ஆமென். நான் பெற்றுக்கொள்கிறேன், எனக்கு சொந்தமாக்கி கொள்கிறேன். ஹல்லேலூயா என்று சொல்லி நல்ல ஒரு கரவலியை கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. யோசுவா சுதந்திரங்களை பங்கிடவே, சுதந்திரங்களை பெற்றுக்கொள்ளவே தெரிந்து கொள்ளப்பட்ட தெய்வ மனிதன். ஆமென். நீங்களும் நானும் யோசுவாவின் சந்ததி. ஹல்லேலூயா. We are the generation of Joshua. Joshua generation. இந்த வருடம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களும் இரட்டிப்பான சுதந்திரங்களை அனுபவிக்கும் வருடம். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அந்த வருஷம் முடிகிற வரைக்கும் காத்திருக்காதீங்க. மார்ச் மாதத்தில் கர்த்தர் நமக்கு சுதந்திரங்களை தரப்போகிறார். சுதந்திரங்களை அனுபவிக்கும் மாதமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் சுதந்திரங்களை பெற்றுக்கொள்ளவே இந்த சந்ததியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய சுதந்திரங்கள். கரங்களை அப்படி தூக்கி, வேதத்தை தூக்கி காட்டுங்க. இதில் ஆண்டவர் விலையேற பெற்ற வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கார். அதெல்லாம் என் சுதந்திரங்கள். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவதாக நாம் பார்த்தோம், ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்றாரு, நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்று ஆண்டவர் வாக்களிக்கிறார். இட் இஸ் a finished work. நான் ஏற்கனவே உங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன், கொடுத்தேன். எபேசியர் 1:3 சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள்ளே உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பாசல, நீங்க சுதந்திரவாளி. உங்களுக்காக டாக்குமெண்ட் ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. உங்களுக்குரிய சுதந்திரங்கள் ஏற்கனவே ஆண்டவர் தீர்மானித்து விட்டார். நீங்கள் சுதந்திரவாளிகள். ஆமென். நீங்கள் பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. When God said it, that settles it. ஆண்டவர் ஒன்று சொன்னார், அது முடிந்த விஷயம். சொல்லுங்க, அது முடிந்த விஷயம். நான் பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. இதே வார்த்தைகளை தான் உபாகமம்
11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் மோசே மூலமாய் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு. அதில் குறிப்பாக 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? உங்கள் உள்ளம் கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாயிருக்கும். வனாந்தரத்தையும் லீபனோனையும் தொடங்கி ஐபிராத்து நதியையும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். பாருங்க, இப்பொழுது நாம் வாசித்தோம் இல்லையா? இதே காரியம் மோசே மூலமாய் ஏற்கனவே ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தார். வனாந்திரமும் இந்த லீபனோனும் தொடங்கி அந்த பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லைகளாய் இருக்கும். எத்தனை எல்லை, எத்தனை ஆசீர்வாதம் உங்களை குறித்து எல்லாமே முன் உரைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! இதெல்லாம் உங்கள் எல்லையாய் இருக்கும் என்று மோசே மூலமாய் ஏற்கனவே சொல்லப்பட்ட வார்த்தைகள். மோசே மூலமா மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்குமே கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் 18 21 குறிப்பாய் 18ஆம் வசனம் மாத்திரம் வாசிக்கலாம். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும். ஆமென். அப்படியே வாசிட்டே போனீங்கன்னா அந்த எல்லைகள் எல்லாம் குறித்து ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் அதில் முன்குறித்து குறிப்பிட்டு எழுதி இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். ஹல்லேலூயா! பகல சொல்லுங்க, நான் சாதாரண ஆள் அல்ல. என்னை குறித்து என் தேவன் எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பரலோகத்திலே முன் குறித்து சொல்லிவிட்டார். ஹல்லேலூயா! அவர் சொன்ன பிறகு அதை தடுத்து நிறுத்த எவராலும் கூடாது. ஆமென். ஆபிரகாமுக்கு எதை சொன்னாரோ அது மோசேயின் நாட்களிலே நினைப்பூட்டினார். மோசேயின் நாட்களிலே நினைப்பூட்டின ஆசீர்வாதங்களை யோசுவாவின் நாட்களிலே நிஜமாக்கி அதை சுதந்திரமாய் அனுபவிக்க செய்தார். ஹல்லேலூயா! அதை தான் நம் வாழ்விலே தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு ஒருவேளை பல வாக்குத்தத்தங்களை கர்த்தர் ஏற்கனவே சொல்லி இருக்கலாம், ஆண்டவர் நினைப்பூட்டி இருக்கலாம். ஆனால் இந்த மாதம் நாம் சுதந்தரிக்கிற மாதமாய் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரப்போகிறார். நல்ல கரங்களை தட்டி எஸ் ஐ ரிசீவ் இட் சொல்லுங்க. அவர் வாக்கு பண்ணினதெல்லாம் என் சுதந்திரமாய் மாறிற்று. ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணுகிறாரோ அதை நீங்களும் நானும் மறந்தாலும் அவர் மறப்பதே இல்லை. அவர் சொன்னதை செய்து முடிப்பதிலே உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார், மாறாத தேவனாய் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னாரு, அந்த ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து தேசத்தின் நீளம் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். நீ ஏதோ வாக்குத்தத்தங்களை பிடித்து விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அதை விசுவாசத்தில் செயல்படுத்து. நீ எழுந்து சுதந்தரி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நடந்து திரி. அதை எவ்வளவு தூரம் விசுவாசத்தை ஸ்ட்ரெச் பண்றியோ அத்தனையும் உனக்கு சுதந்திரமாய் தருகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமேன் என்று சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் இந்த காலவெளியிலே, ஆண்டவரே எங்களை குறித்து, என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து நீ சொன்ன நல் விசேஷமான வாக்குத்தத்தங்களை இந்த மாதம் எனக்கென்று நான் சுதந்தரித்து அவைகளை எல்லாம் என் அனுபவமாய் மாற்றிக்கொள்கிறேன். I receive it Lord in the name of Jesus. Amen. ஹல்லேலூயா! ஒருவேளை உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா? ஆண்டவர் குழந்தையை தருவேன் என்று சொன்னால் அது நிச்சயம் தருவார். திருமணமாகவில்லையா? அந்த ஆசீர்வாத சுதந்திரத்தையும் கர்த்தர் தருவார். அது எப்படி செய்வார் என்று நீங்க கலங்க வேண்டாம். சொன்னவர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஐ ரிசீவ் இட் லார்ட். ஒருவேளை அது வீடுகளாக இருக்கலாம், நிலங்களாக இருக்கலாம், பிஸ்னஸில் அது விரிவாக்கமாக இருக்கலாம், பொருளாதார வருமான உயர்வுகளாக இருக்கலாம், இல்லை பலவித நன்மைகள் ஆசீர்வாதங்கள் சரீர சுகமாக இருக்கலாம். எதுவானாலும் உங்களுடைய சுதந்திரங்களை நீங்கள் இந்த காலவெளியிலே உரிமை பாராட்டி கொள்ளுங்கள். அது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக இருக்கலாம். அது எல்லாருமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சை. நம்முடைய தெருக்கள், நம்மை சுற்றியுள்ள மக்கள் இயேசுவை அறிந்து கொள்ள, நம்முடைய எல்லையை தேவனுடைய எல்லையாய் மாற்றதான் கர்த்தர் நம்ம இந்த பட்டணத்தில் வாழ வச்சிருக்காரு. நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா!
கேளுங்க. ஆத்துமாக்களை நான் சுதந்திரமாய் கேட்கிறேன் ஆண்டவரே. என்னை சுற்றியுள்ள மக்கள் உம்மை அறிய வேண்டும், உம்முடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும். எனக்கு ஆத்துமாக்களை சுதந்திரமாய் தருவீராக, உம்முடைய ராஜ்யம் விரிவாக்கம் அடைவதாக என்ற விசுவாசத்தோட நல்ல கரங்களை உயர்த்தி கேளுங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவரே, இவைகளை எனக்கு சொந்தமாக்கி கொள்கிறேன். யோசுவாவின் சந்ததி நான். ஆமென். சுதந்திரங்களை அனுபவிக்கவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் இந்த கடைசி நாட்களில் வாழுகிற நமக்கு ஏற்கனவே ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்க கர்த்தர் நம்மை இந்த பூமியில வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த 3 சூப்பர் வாக்குத்தத்தங்கள், அதான் யோசுவாவின் நாட்களே ஒரு ஆசீர்வாதமான மிகவும் ஒரு மகிமையான நாட்களாக இருந்தது. 2வதாக, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. வா, என்ன ஒரு பவர்ஃபுல் ப்ராமிஸ்! எவ்வளவு ஒரு வல்லமையான வாக்குத்தத்தம்! ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 1 மாதம் அல்ல, 1 வருஷம் அல்ல. பக்கத்தில் பார்த்துருங்க, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனை உன்னை எதிர்த்து நிற்பதில்லைன்னு அவர் சொன்னாருன்னா, அவர் நமக்கு பலத்த பாதுகாப்பாய் இருக்கிறேன் என்று கேரண்டி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஒருவனை உன்னை மேற்கொள்ள நான் விடுவதில்லை, ஒருவனை உன்னை தொட விடுவதில்லை. அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எந்த வல்லமை என்னை மேற்கொள்ள முடியாது, ஒருவரை என்னை மேற்கொள்ள என் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். அவர் எனக்கு பலத்த பாதுகாப்பாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாத்ராகமத்தில் 23ஆம் அதிகாரம் 22, 23 இந்த கடைசி வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாக்கில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். ஒருத்தர் உங்களுக்கு சத்ருவா மாறிட்டா அவங்க உங்க சத்ரு இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, அந்த சத்ரு எனக்கு சத்ருவா மாறிடுறான். யாராவது உனக்கு விரோதம் பண்ண எழும்பிட்டா அது உங்களுக்கு விரோதமாக செய்கிறது அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, அவன் எனக்கு விரோதியாக மாறுறான். இதுக்கு மேலே எதாவது வேணுமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, இதுக்கு மேலே எதாவது வேணுமா? ஆண்டவர் அப்படிப்பட்ட வல்லமையான வாக்குத்தத்தத்தை எனக்கு சுதந்திரமாய் தருகிறார். ஹல்லேலூயா. உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவரும் நம்மை தொட ஆண்டவர் அனுமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நம்ம எல்லாருமே பிடித்து கொண்ட ஒரு மகிமையான வாக்குத்தத்தம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும், ஆமென், இது என் ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான என் நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமாய் எந்த ஆயுதமும், எந்த மந்திரமோ பில்லிசூனியமோ மனுஷனுடைய பொறாமையோ போட்டியோ மனுஷனுடைய போராட்டமோ எதுவுமே உங்களை மேற்கொள்ள என் தேவன் அனுமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறார். உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலை போல பாதுகாப்பை தருகிறார். ஹல்லேலூயா. ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் சிதறடிக்கப்படுவான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமாக ஒரு சில பேர் பேசுகிறாங்களா, அதை பற்றி கவலைப்படாத. பேசி 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 அவங்களே டயர்டாகி ஓய்ந்து போயிடுவாங்க. உங்களை தொடவோ மேற்கொள்ளவோ உங்கள் வாழ்க்கையை அசைக்கவோ ஒருவரால் இந்த பூமியில் முடியாது என்று ஆண்டவர் நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக நிச்சயப்படுத்துகிறார். நல்ல கரங்களை தட்டி, எஸ் லார்ட், நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவர். யோசுவாவின் பெயரை சொன்னாலே எனக்கு ஆண்டவர் அவன் பெயரோட ஒரு மகிமையான வார்த்தைகள் வாக்குத்தத்தத்தை அப்படியே சேர்த்து இணைத்து அட்டாச் பண்ணி வச்சிருக்கார். பேரை சொன்னாலே ஒரு வாக்குத்தத்தம் மறக்கவே முடியாது. அது என்னன்னா, நீ பலம் கொண்டு, எங்க பார்த்தாலும் யோசுவா பேர் சொன்னாலே நீ பலம் கொண்டு திடம் மனதா இரு.
நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவேன், நீ போகிற இடத்துலலாம் புத்திமானாய் நடந்து கொள்வாய், உன்னை எல்லாவற்றிலும் சிறப்பிக்க பண்ணுவேன். ஆனால் ஒன்று மாத்திரம் மறந்துடாத யோசுவா, நீ பலம் கொண்டு பக்கத்தில் சொல்லுங்க. அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், அதை தான் உங்களுக்கு சொல்கிறார். இந்த ஒரு வாக்குத்தத்தம் இந்த ஒரே அதிகாரத்தில் 4 முறை சொல்லப்பட்டுள்ளது. 4 முறை. 6ஆம் வசனம், அது மாத்திரமல்ல 7ஆம் வசனம், 9ஆம் வசனம். முடியும் போது ஜனங்களே அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, பலங்கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும் என்று சொல்லுகிறார்கள். அதோடு முடியல. அதே மாதிரி தான் யாத்ராகமத்தில் கூட, உபாகமத்தில் கூட 31ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 23ஆம் வசனம் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 7 முறை ஆண்டவர் திரும்ப 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 சொல்லுகிற ஒரு வார்த்தை, பலம் கொண்டு திடம் மனதாயிரு, தலை நிமிர்ந்து நெல், தைரியமாயிரு, எதை குறித்தும் பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்ல, ஒன்று உன்னை சேதப்படுத்துவதில்ல, எந்த வல்லமையும் உனக்கு எதிராய் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. பர்வதங்களும் தலை வணங்கும், கடலும் வழி திறக்கும், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் கையாவது பிடிச்சு சொல்லுங்க, பலம் கொண்டு திடமனதாயிரு என்று கர்த்தர் திரும்ப 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 நமக்கு யோசுவாக்கு கொடுத்த அதே வார்த்தை நமக்கு இந்த காலவெளியிலே கர்த்தர் தருகிறார். ஆமென். நல்ல தலை நிமிர்ந்து நல்ல நெஞ்சு நிமிர்ந்து உட்காரணும். தேவ பிள்ளைகள் நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல. கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார், கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை தொட முடியாது, உன் பக்கத்தில் வர முடியாது, உன்னை அசைக்க முடியாது, உன்னை மேற்கொள்ள முடியாது. காரணம், நீ தேவனுடைய சொத்து, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், தேவனால முத்திரிக்கப்பட்ட தேவ பிள்ளை. யோசுவா தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனிதனாயிருந்தார். யோசுவா, நான் உன்னோட கூட இருக்கிறேன், எதை குறித்து நீ கவலைப்படாத, பலம் கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா சூழ்நிலையிலும் நீ தைரியமாய் நில் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் யோசுவா தன்னுடைய வாழ்நாட்களில் 31 ராஜாக்களை வீழ்த்தினான். எத்தனையோ ராஜ்யங்கள், ராஜாக்கள் அவன் பேரை கேட்டாலே நடுங்குவாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்து ஒருவரும் அவனை எதிரிட்டு வர ஆண்டவர் அனுமதிக்கவே இல்லை. அதுதான் தேவ ஜனத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற மகிமையான சுதந்திரம், ஆசீர்வாதம். நீங்கள் வேலை செய்கிற இடமோ, நீங்கள் வாழ்கிற இடமோ, எந்த இடத்திலும் யாரும் உங்களை எதிர்த்து நிற்க தேவன் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசேக்கு சொல்றாரு, யாத்ரா 34:10, மோசே, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும், நீ எதிராளிகள் எல்லா வல்லமைகளையும் வீழ்த்தி மேற்கொள்ளுவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுக்கெல்லாம் ரகசியம் அவர் நம்மோடு கூட இருப்பதினால்தான். சொல்லுங்க, அவர் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபு ஒரு முறை அவன் திரும்பி பெத்தேல் வழியாய் வருகிறான். அவன் திரும்பி ஆண்டவர் அவனை போக சொல்கிறார், உன் தகப்பனுக்கு போ. ஆனால் அவன் தன் சகோதரனை சந்திக்கணும். சகோதரனுக்கு அவனுக்கு பயங்கரமாக சண்டை வந்துடுச்சு. சகோதரன் சொன்ன கடைசி வார்த்தை தான் இவன் காதில் எப்போவுமே ரிங்காரம் போட்டுட்ருக்கு, உன்னை கொண்டு போட்டுருவேன்னு சொல்லியிருக்கான் சகோதரன். வரட்டும், நாள் வரட்டும், உன்னை கொண்டு போட்டுருவான். அதே அவன் மனசில் ரிங்காரம் போட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ திரும்பி அவன் வர டைரக்ஷனில் அவன் சகோதரனை பார்க்கணும். அவனை ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 1-2ஆம் வசனத்தில் அவன் வரும் பொழுது தேவ தூதர்களை அவன் சந்தித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் 2ஆம் வசனத்தில் அவன் கண்களை திறக்கிறார். அவன் திறந்ததும் தேவ சேனையை போல தேவ தூதர்கள் அவனை சுற்றிலும் இருப்பதை காண கர்த்தர் அவன் கண்களை திறந்தபடியினாலே அந்த இடத்திற்கு அவன் மக்னாஹீம் என்று பெயர் வைக்கிறான். நானும் சொல்கிறேன், கர்த்தர் மாத்திரம் நம்முடைய ஒவ்வொருடைய கண்களை திறந்து காண்பித்தா நம்மோடு கூட அனிதனும் தேவ தூதர்கள் கூட இருப்பதை நாம் ஒவ்வொருவரும் பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தூதர்களை கட்டளையிட்டு பாதுகாப்பை தருகிறார். சிலருக்கு சேனையே கொடுத்து வச்சிருக்கார்.
ஆமென். என் பிள்ளை போற இடம் வர நேரம் சேனையே சூழ்ந்திருக்க கர்த்தர் நமக்கு சேனையே ஒரு பாதுகாப்பாய் தருகிறார். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அதை கட்டளை கொடுத்து வைத்திருக்கிறார். ஆகவே பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்கவே முடியாது. ஹல்லேலூயா. மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். இன்றைக்கு காலையில் சொல்கிறேன், யோசுவாவோடு இருந்தது போல கர்த்தர் நம்மோடு இருப்பார். காரணம், யோசுவாவின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். மூன்றாவதாக எனக்கு ரொம்ப பிடித்த வசனம், நான் உன்னை விட்டு உன்னை, இதுக்கு மேலே வேற வேணுமான்னு கேளுங்க. பக்கத்தில் பார்த்து அவர் பார்த்து சொல்லியிருக்காரு, நான் உன்னை ஒரு நிமிஷம் கூட விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். ஏதோ இன்னைக்கு மாத்திரம் மார்ச் மாதத்துக்கு மாத்திரம் அல்ல, வாழ்நாள் முழுவதற்கும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற மகிமையான வாக்குத்தத்தம். நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். என் பிள்ளையே, என் மகனே, என் மகளே, நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. உபாகமம் 31:8 வாசிக்க கேட்போமா? கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். ஆமென். மோசே மூலமாய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமும் அதேதான். கர்த்தர் தாமே உனக்கு முன்பதாக போகிறார், அவர் உன்னோடு இருப்பார். பக்கத்தில் சொல்லுங்க, உன்னோடு இருப்பார், இம்மை பொழுதும் உன்னை கைவிடவே மாட்டார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் நம்மை மரண பரியந்தம் நடத்துவார் என்று சங்கீதக்காரன் 48 கடைசி வசனம் 14 வாக்குரைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை. வாட் அ கிரேட் அஷூரன்ஸ். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நம்மை விட்டு இமைப்பொழுதும் விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை, விலகுவதும் இல்லை, உன்னை மறப்பதும் இல்லை, உன்னை தள்ளுவதும் இல்லை, உன்னை புறக்கணிப்பதும் இல்லை. உன்னோடு கூட ஒவ்வொரு நிமிஷமும் கூடவே இருந்து தாயின் கருவில் தோன்றின நாள் முதல் மரண பரியந்தம் நம்மோடு கூட எப்பொழுதும் இணை பிரியாமல் இருப்பவர் ஒரே ஒருவர் தான். அவர்தான் நம் இரட்சகர், நம் ராஜா, நம் தேவன், யோசுவாவின் தேவன், நம்முடைய தேவன். அவர் நம்மை தூக்கி சுமப்பவர். இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். பக்கத்தில் பசங்க, தகப்பன் தன் பிள்ளைய தோளின் மேலே சுமக்கிறது போல உங்களுக்கு எவ்வளோ வயசாக இருந்தாலும் உங்களை தூக்கி சுமக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாயை போல பாசம் நிறைந்து உங்கள் பேரிலே பாசம் பொழிகிறவராய் இருக்கிறார். அவர் தான் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு உன்னை கை விடுவதும் இல்லை. உன் கரத்தை நான் பிடிச்சிருக்கிறேன், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தினாலே எப்பொழுதும் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எபிரேயன் அந்த ஆசிரியர், எபிரேயன் நிருபத்தை எழுதினவர் அழகா சொல்றாரு. 13ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனம். அந்த 5ஆம் வசனத்தின் கடைசி பாகம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் வாக்கு உரைத்து விட்டாரே, சொல்லி விட்டாரே, அதனால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. எல்லாம் சொல்லுங்க, என்று சொல்லுங்க. அவர் சொல்லி இருக்கிறாரே, இப்பொழுது நான் தைரியமாய் சொல்லலாமே. சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, அவர் சொல்லி இருக்கிறார், நான் சொல்லலாமே, நீங்கள் சொல்லலாமே. இத்தனை வாக்கு தத்தங்களும் 3000க்கு மேல வாக்கு தத்தங்களும் அவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே அதை உரிமை பாராட்டி எனக்கு சொந்தமாக்கி நான் சொல்லலாமே. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். யோசுவாவின் வாழ்க்கையே வெற்றிகரமான வாழ்க்கை. எங்கும் போனாலும் ஜெயம், அவன் வாழ்க்கையிலே ஜெயம். He was a very successful leader.
அவன் வாழ்நாளெல்லாம் அவ்வளவு வெற்றிக்கு காரணம் ஒரு ரகசியம். இங்கே 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், முதல் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். எல்லாம் சொல்லுங்க, இந்த வேதத்தின் படி நடக்க பழகணும். வேதத்தின் வார்த்தைகள் நம்மை விட்டு பிரியாது இருக்கணும். ஆமென். அப்படி செய்யும் பொழுது போற இடெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார், புத்திமானாய் நடக்க வைப்பார், எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுவார். சில பேருக்கு இந்த பைபிள் ரொம்ப பரிசுத்த புத்தகம், அப்படியே கையில் பத்திரமா வச்சுக்குவாங்க, தூக்கி தூக்கி முத்தமிடுவாங்க, தலகணிக்கு தலகணியாக வச்சுக்குவாங்க, எப்பொழுதுமே பர்ஸில் வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் ஒழுங்காக எடுத்து படிக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், இது சும்மா ஏதோ சடங்காச்சாரமாக, இது பாதுகாப்புக்காக ஒரு புத்தகம் வைத்து கொள்வதில்லை. இந்த வார்த்தைகள் நம் வாழ்க்கையிலே வரணும், நமக்கு சொந்தமாகணும். அப்பொழுதுதான் பூமியிலே கர்த்தர் நம்மை சிறப்பிக்க பண்ணுவேன் என்று வாக்குரைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தை திறந்து வாசிக்கணும், அதை கன்ஃபஸ் பண்ணணும், அதை பொசஸ் பண்ணணும், அதை சுதந்திரமாக்கி கொள்ளணும். காரணம், என் தேவன் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வானம் பூமி ஒழிந்தாலும் என் வார்த்தைகள் மாறாதது. நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை என்று என் தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் இந்த 3 வாக்குத்தத்தங்களை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள போகிறோம். உன் கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் நான் உனக்கு தந்தேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பாஸ்டர் டெரி பிரகாஷ் மேலே வந்து ஜெபித்து முடிக்க போகிறார். இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் எனக்கு நான் சொந்தமாக்கி தான் மார்ச் மாதத்தில் வெற்றி மேலே வெற்றி, சுதந்திரங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறேன்றங்க. நல்ல கரங்களை தட்டி சொந்தமாக்கி கொள்ளுங்க. நன்றி ஆண்டவர். கரங்களை தேவனுடைய பிரசனத்தில் உயர்த்தி, ஆண்டவரை, இன்றைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி உம்முடைய வாக்கு தத்தங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற ஆண்டவரே, எவ்வளோ உண்மை உள்ள தேவன் நீர், எங்களோடு கூட இருக்கின்ற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களை கைவிடாத, எங்களோடு கூட எல்லா சூழ்நிலும் நடக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றபடியால் உண்மை நாங்கள் துதிக்கின்றோம். இந்த மார்ச் மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவரே, இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தெய்வீக சமாதானம் உண்டாவதாக, தெய்வீக கிருபைகள் உண்டாவதாக. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிரசனம் எங்களுக்கு முன்பதாக கடந்து சென்று ஆண்டவரே, புதிய வாசல்களை திறக்கட்டும், கோணலான பாதைகளை செம்மையாக்கட்டும். அற்புதங்கள் நாங்கள் இந்த மாதத்தில் அனுபவிக்க தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உம்முடைய வாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லி நாங்கள் இன்று காலையில் பெற்றுக்கொள்கின்ற ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள். தேவன் உங்களோடு கூட இருந்து அற்புதமான பெரிய காரியங்களை இந்த மார்ச் மாதம் செய்வாராக. ஆமேன்.